வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XSS via SSRF through RFI. ஓகே, ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் டாபிக் பார்த்தாலே. ஓகே, ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு XSS அட்டாக்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எது மூலியமானா ஒரு சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி மூலியமா ஒரு டார்கெட் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக எந்த அட்டாக் மூலிமா இது எல்லாமே நடக்க போகுதுன்னா த்ரூ RFI மூலிமா நடக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி ஒரு ஜஸ்ட் இது மாதிரி நான் போட்டு காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ http:// இது வந்து விக்டிம். ஓகே, victim.com file is equal to அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் ஃபைல் நேம் .php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வாங்குறாங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர்து http://attacker.com file equals or file equals வேணாம், ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு loveman.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து அட்டாக்கருக்கு தனியாக ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு விக்டம் மிஷின். ஸோ விக்டமில் வந்து நம்ம RFI பண்ணால் என்ன பண்ணுவோம், ரிமோட் சர்வரோட URL எடுத்து போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா ஆப்வியஸாக இப்போ இந்த பர்டிகுலர் victim.com வந்து ஆப்வியஸாக இந்த attacker.comக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போச்சுன்னா அங்கே என்ன வல்னரபிலிட்டி, SSRF. ஓகே, ஸோ ஆப்வியஸாக நான் தான் அட்டாக்கர். ஸோ நான் தான் இந்த URL இந்த இடத்துல கொடுப்பேன். இந்த loveman.htmlன்ற ஒரு ஃபைல் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து XSS பேலோட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா loveman.htmlன்றது வந்து இந்த விக்டமோட மிஷினில் வந்து விக்டமோட சர்வரில் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது வந்து XSS அட்டாக் த்ரூ SSRF. ஏன்னா விக்டம் வந்து attacker.comக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த XSS பேலோட்லாம் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியுது. ஸோ SSRF மூலிமா. அண்ட் ஆப்வியஸாக இது வந்து ஆக்சுவலாக ரிமோட் ஃபைல் இன்க்ளூஷன். ஏன்னா ரிமோட் சிஸ்டமில் இருக்கிற இந்த loveman.html வந்து நம்ம இங்கே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறோம். ஓகே, victim.comக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ செயின் ஆஃப் அட்டாக்ஸை வந்து நம்ம ஒரே அட்டாக்ல பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டெமோ வெப்சைட் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் முதல்ல லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த வல்னரபிலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க கைஸ், எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ரிமோட் ஃபைல் இன்க்ளூஷன் ஆர் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் இது கிளிக் பண்ணிவிட்டு ஹேக் அப்படின்னு கொடுத்துட்டேன், எனக்கு அது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே செலக்ட் அ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ URL பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு lang_en.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக வந்து நம்ம LFIயோ இல்லை ஒரு RFIயோ நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த கோ இருக்கிற இடத்துல நம்மளால பண்ண முடியாது, பிகாஸ் இந்த இடத்துல எந்த ஒரு ஃபைலுமே இன்க்ளூட் பண்ணல அவங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு இன்புட்டாக வந்து ஒரு ஃபைலையே ஒரு இன்புட்டாக எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல LFI ஆர் RFI நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம சைடில் ஒரு பேலோட் தேவை, ஒரு XSS பேலோட் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து loveman.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு பேக் எண்டில் ஒரு ஹெட்டிங் வருது, loveman proxy POC for XSS via RFI அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு வந்து ஒரு அலர்ட் வருது. ஓகே, இதுவா நார்மல் XSS. ஓகே, இது ஒரு XSS. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக் எண்டில் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்னோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு போர்ட் நம்பர் 8000ல். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த URL இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அந்த URL எப்படி இருக்க போகுதுன்னா என்னோடது ஒன்றுமே இல்லை கைஸ், டெஸ்க்டாப்பில் தான் என்னோட loveman.htmlன்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, அண்ட் அந்த டெஸ்க்டாப்லேருந்து தான் இந்த கமாண்டை ரன் பண்ணியிருக்கேன். இந்த கமாண்டை ரன் பண்ணும்போது அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க எல்லா ஃபைலுமே ஹோஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலான்னா என்னோட IP அட்ரஸ் லைக் http:// என்னோட IP அட்ரஸ் நான் இங்கே போட்டுட்டேன்னா 1.4
ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் lovman.html அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். கொடுத்தனா ஓகே, 1 செகண்ட். ஓகே ஐம் ரியலி சாரி கைஸ். இது வந்து போர்ட் நம்பர் 8000ல ரன் ஆகுது. நான் போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, கொடுத்தோடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? நான் முதல்ல அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன், ஸோ தட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக சிம்பிள் கோடு தான் எழுதியிருப்பேன், ஒன்றுமே இல்லை, பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HTML கோடு, ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன். ஓகே, அது டேப் மேலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், ஒரு ஹெட்டிங் டேகு, அதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே வந்து அலர்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வேறு எதனா பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடலாம், HTML இன்ஜெக்ஷன் மூலிமா பண்ணலாம். ஓகே, அண்ட் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம அங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நான் RFIல இன்க்ளூட் பண்ணலான்னா, லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்களே, அந்த இடத்துல என்னோட கொஷின் மார்க் நான் போட்டுட்டு, ஓகே, இப்போது இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பர்டிகுலர் BWAPன்றது வந்து வேற ஒரு IPயில் இருக்குது. அந்த IP வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆச்சுன்னா, இந்த லாக்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து SSRF. ஸோ $192.168.1.6 சாரி 4, ஏன்னா அது நம்மளோட IP தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். :8000/lovman.html அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.6ன்னு வந்துச்சுனாலே போதும், விச் மீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த பர்டிகுலர் 1.6ன்ற ஒரு IP வந்து என்னோட காலி மிஷினுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இது நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், ஸோ அதனால் அது காட்டுது. ஓகே, ஸோ என்டர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் நான் கொடுத்துருக்க அந்த லிங்க் அப்படியே எடுத்துக்கிட்டு அதை அப்படியே விக்டமோட மிஷின்லேயே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இது முன்னாடிலாம் கிடையாது. lovman proxy POC இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஃபைலில் கொடுத்தது எல்லாமே அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து XSS via RFI. இதெல்லாமே ஒரு செயின் ஆஃப் அட்டாக்ஸ். இப்போ நான் இங்கே போய் பார்த்தோன்னா எனக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு. இந்த டார்கெட் மிஷின், ஐ மீன் இந்த வல்னரபிள் மிஷின், இந்த 1.6ன்ற ஒரு வல்னரபிள் மிஷின் வந்து என்னோட மிஷினுக்கு வந்து ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து SSRF கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, XSS via SSRF using RFI. ஓகே, ஸோ இந்த மாதிரி செயின் ஆஃப் அட்டாக்ஸை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனா பக் பவுண்டின்னு வரும்போது யூ வில் பி கெட்டிங் அ ஹையர் பவுண்டிஸ். ஓகே, ஏன்னா அவங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாலே யூ வில் பி கெட்டிங் அ ஹையர் பவுண்டிஸ். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் செயின் ஆஃப் அட்டாக்ஸை கொடுத்தா அவ்வளோதான், இட் வில் பி வெரி ஹை. ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செயின் ஆஃப் அட்டாக்ஸை கொண்டு போக பாருங்க. எப்பயாவது இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அது மூலியமாக வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ செக் பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் சம் சான்சஸ் அந்த இடத்துல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு Q&A செக்ஷனில் போடலாம். Okay, so that's all from my side guys. So thank you so much for watching this video.